வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தடையின்றி நடத்தப்பட்டதாகவும் தகவல். தமிழகத்தில் வாக்களிப்பதில் ஆண்களை பின்னுக்கு தள்ளிய பெண் வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000 பேரும் பெண் வாக்காளர்கள் 2,93,00,000 பேரும் வாக்களித்திருப்பதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. திருப்பூரில் எல்ஆர்ஜி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சிசிடிவி கேமராவில் நேரம் மாறியிருப்பதாக புகார். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு இனி இதுபோன்ற செயல்கள் நடக்காது என்று உறுதி. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளதாக கட்டை விரலை உயர்த்தி காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அதிமுக கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கையில் சந்தேகம் இருந்தால் அதற்கான விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் எதுவும் மாறவில்லை. தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. இப்போது கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது உண்மை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் 20 to 25 லட்சம் பேர் இணைவார்கள். அதில் அந்த எண்ணிக்கையில் கூடுதலாக சேருவார்கள். அதுபோல் இந்த தேர்தலிலும் 20 to 25 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். குழந்தைகளிடம் வாக்கு கேட்ட தவேக தலைவர் விஜய் மீது கோவை காவல் ஆணையரகத்தில் விசிக நிர்வாகி புகார். தன் 5 வயது மகன் விஜயின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி அடம் பிடித்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் ஆதங்கம். போகும்போது நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிக்கு ஓட்டு போட சொல்கிறான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்மந்தமாக குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியாக, ஓட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்கார் விஜய். இது சட்ட ரீதியாக ரொம்ப குற்றமான விஷயம். அன்புமணியால் தனக்கும் குடும்பத்திற்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸின் உதவியாளர் 3வது முறையாக டிஜிபி அலுவலகத்தில் புகார்.
நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. விசிக மாநில பொருளாளராக SS பாலாஜி மற்றும் முதன்மை செயலாளராக ஆலூர் ஷானவாஸ் நியமனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. சென்னையில் 300 முக்கிய சாலைகளில் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வழிகாட்டி பலகைகள் அமைக்க மாநகராட்சி திட்டம் என தகவல். இரவு நேரங்களில் ஓட்டுநர்களுக்கு தெளிவாக தெரியும் வகையில் பலகைகளை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டம். ஈரான் அமெரிக்கா போர் எதிரொலியாக சென்னையில் LPG கேஸ் கடும் தட்டுப்பாடு. சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பி செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள். இதனால் எங்கள் குடும்ப வாழ்வாதாரம், எங்களுடைய மன உளைச்சல் ரொம்ப ஓவராக இருக்குது. ரெண்டாவது போகும்போது 500 ரூபாய்க்கு மேலே போடவும் மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தான் டிமாண்ட் சில பங்கில் பண்ணுறாங்க. ஆனால் இது அரசாங்கம் கூடிய வரையில் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். பற்றாக்குறை இருக்குது. ஆனால் அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். 56 ரூபா விற்ற கேஸ் இப்போ 95 ரூபா, 85 ரூபா, 84 ரூபான்னு வருது. அதே கோ கேஸில் பார்த்தா 100 ரூபான்னு போடுறாங்க. அதனால் அப்படியே டபுள் ஆகிப்போச்சு. அப்போ நாங்கள் வர கஸ்டமர்கிட்ட இதை சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நான் இவ்வளோ தான் டிமாண்ட் பண்ணி 50 ரூபா தான் தருவோம், 60 ரூபா தான் தருவேன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் தர்பூசணி, நுங்கு, இளநீர், பழசாறு, கூழ் வகைகள் விற்பனை படுஜோர். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா நாளை மறுநாள் தொடங்கி மே 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிப்பு. அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் வருகின்ற 29ஆம் தேதி புறப்படுவார் என்றும் தகவல். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆலோசனை. அழகர் கோவிலில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவால் மீன்கள் விலை கிடுகிடு உயர்வு. விலையை பொருட்படுத்தாமல் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்ற அசைவ பிரியர்கள். சிவகங்கை அருகே சாமி தரிசனம் செய்ய சென்ற குடும்பத்தினரை தாக்கி அரிவாள் முனையில் 60 சவரன் நகைகள் கொள்ளை. 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருத்தணி அருகே தெக்கலூர் ஊராட்சியில் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். தொடர்ந்து 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து போராட்டம். இங்க 3 மாசமா எங்களுக்கு தண்ணி வரல. நாங்க கிளர்க்குகிட்டே அனௌன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம், ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க போய் பிடிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு குழால தண்ணி வர வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரைக்கை கேன்சல் பண்ண மாட்டோம். தண்ணி வரணும் எங்களுக்கு. எங்க தண்ணி வண்டி கூட நிறுத்தது கிடையாது. தண்ணி வண்டி நிறுத்தினாலாவது நாங்கள் சரி ஏதோ குடிக்கலான்னு. அது வில்லேஜில் போய் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு கொடுத்து தண்ணி வாங்குவாங்களா? கோடை வெயில் தாக்கத்தால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை அதிகரிப்பு.
கேரட், தக்காளி, வெண்டைக்காய் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளும் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்வு. பச்சை முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மயோனேஸுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டு நீட்டிப்பு. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு. புதிய கட்சியை தொடங்கினார் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா. சகோதரர் KT ராமராவ் ஆதரவாளர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற புதிய கட்சி தொடக்கம். கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க கொடைக்கானலுக்கு படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகள். பிரதான சாலையில் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். டிசம்பரில் இருந்து சுங்கச்சாவடிகளில் இடையூறற்ற சேவை வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். உயர் தரத்திலான ANPR கேமராக்கள் மற்றும் ஃபாஸ்டேக் குறியீடு மூலம் கட்டணத்தை வசூலிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாக அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் மேல் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்த சம்பவம் கடுமையான பாதுகாப்பு மீறல் என்று கேரள மாநில கூடுதல் DGP ஸ்ரீஜித் அறிக்கை. வானிலை பிரச்சினை என்ற கடலோர காவல் படையின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை, விரிவான விசாரணை நிச்சயம் தேவை என்றும் திட்டவட்டம். கேரளத்தில் கடந்த ஓரிரு நாட்களாக சூரிய ஒளியில் புற ஊதா கதிர்வீச்சு அதிகரிப்பு. தோல் கண்களை பாதிக்கும் என்பதால் பாதுகாப்புடன் இருக்குமாறு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேரள மக்களுக்கு எச்சரிக்கை. ஸ்ரீநகர் வைஷ்ணோ தேவி கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயில் 30ஆம் தேதி முதல் ஜம்முதாவி வரை நீட்டிப்பு. 8 பெட்டிகளுக்கு பதிலாக 20 பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். கோவில்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அமர்வு கருத்து. கடவுளை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை முடிவு செய்வது பக்தரின் புனிதமான உரிமை என்றும் விளக்கம். மகாராஷ்டிராவில் பேரணி நடத்தி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி அமைச்சர் கிரிஷ் மகாஜன் உடன் பெண் ஒருவர் வாக்குவாதம் செய்த விவகாரம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக பேரணிக்கு இடையூறு ஏற்படுத்தி தகாத வார்த்தைகளால் பேசியதாக பெண் மீது புகார். வட மாநிலங்களை வாட்டி வதைத்து வரும் கோடை வெயில். அயோத்தி, விஜயவாடாவில் தண்ணீரை பீச்சி கோடை வெப்பத்தை தணிக்க நடவடிக்கை. சத்தீஸ்கர் மாநிலம் பெந்த்ரா பகுதியில் குடிக்க தண்ணீர் இன்றி தவிக்கும் பைகா பழங்குடியின மக்கள். பாழடைந்த கிணற்றில் மாசடைந்த நீரை சேகரிக்கும் அவலம். உலகளவில் செல்போன் செயலிகளை பதிவிறக்கம் செய்வதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் இந்தியா முன்னிலை. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 620 கோடி பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலம் $30 கோடி வருவாய் கிடைத்திருப்பதாகவும் சென்சார் டவர் நிறுவனம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு.
ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நடுத்தர மக்கள் கவலை.